நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நான் என்னென்னு செய்கிறேன்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீரையை பற்றி இது முடக்கத்தான் கீரை. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வேலியில் தான் நிறையா இருக்கும். இதை நிறைய பேர் தொக்கு மாதிரி இது மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசையாக ஊற்ற போகிறேன். எப்படி தோசை அரைக்க போகிறேன்னு சொல்கிறேன். நீங்களும் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு நல்லா கீரை நல்லா பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும். எதுவும் வணக்கெல்லாம் தேவையில்ல. அப்படியே பார்த்திங்கன்னா காம்பு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கீரையை மட்டும் நல்லா பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு போட்டுக்கணும். இது மருந்தெல்லாம் கிடையாது, இயற்கையான கீரை தான், வெயிலில் தான் முளைக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, கீரை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பாருங்கள், மிளகு கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். ஓகேங்க, அவ்வளோதாங்க. இதை பூண்டெல்லாம் தேவையில்ல. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பச்சையாகவேங்க, எதுவும் வழுக்கெல்லாம் தேவையில்ல, அப்படியே பச்சையாக போட்டு அரைக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் இது பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி தான் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியேங்க இதெல்லாம் பச்சையாக போட்டு அப்படியே மாவுலேயே கலந்துட்டு அப்படியே நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா இருக்குங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிட்டு அதிலே கலந்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அதோட கசப்பு தன்மைலாம் எதுவுமே தெரியாது. பார்த்திங்கன்னா ஆனால் இந்த கீரையோட தன்மை வளவளப்பாக தான் இருக்கும். நான் சட்னி அரைச்சிருக்கேன், தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் நான். ஆனால் நம்ம அதில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கீரை நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இது மாதிரி பார்த்திங்கன்னா தோசையாக சுடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாங்க இந்த கீரைன்ற இதுவே இருக்காது. இந்த கீரையை தான் நம்ம சாப்பிட்றோமான்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு கசப்பும் தெரியாது, வளவளப்பான தன்மையும் தெரியாது. இது சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறேன். நல்லா மொறுன்னு வருங்க. நம்ம ஊற்றுறத போட்டு நல்லா தோசை மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த கீரையோட பெனிஃபிட்ஸே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கீரை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல மூட்டு வலிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தாங்க முடக்கத்தான் கீரைன்னே முடக்கவாதத்துக்கு உண்டான பேர் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கிடைச்சா கண்டிப்பாக இது மாதிரி தோசையாக பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா அரைச்சும் சாப்பிட்லாம். ஆனால் அந்த தக்காளி இந்த கீரையை நல்லா அரைச்சிட்டு திருப்பி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி தான் எடுப்பாங்க. அதை நான் செஞ்சுருக்கேன். அதை விட டேஸ்ட்டுங்க இந்த தோசை தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி மொறுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். மொறுன்னு அருமையாக இருக்குது. இந்த முடக்கத்தான் தோசைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்னியோடு தொட்டு சாப்பிடுங்க.